ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. we are chosen person. யாரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய தேவனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது எத்தனை பெரிய பாக்கியில் நம்மளுக்கு யார்? நம்மளுக்கு சிஎம் தெரியும், எங்களுக்கு அந்த பிஎம் தெரியும், எங்களுக்கு இப்போ அமெரிக்கா பிரசிடென்ட் தெரியும். சொல்லும் போது எவ்வளோ பெரிய மதிப்பு. அமெரிக்கா பிரசிடென்ட்டே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லல. தேவப்பிள்ளையில உங்களுக்கும் என்னையும் தெரிந்து கொண்டவர், அழைத்தவர் யாருன்னா ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டாரா. எதுக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரு? அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி நம்ம தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகள், இங்கே யாருக்கு சொந்தமானங்க? பெரிய பெரிய அதிகாரிகளுக்கோ அல்லது பணம் படைத்தவர்களுக்கோ பெரிய ஆட்களுக்கு இல்லை. நீங்கள் யாருக்கு தெரியுமா சொந்தமானர்கள்? ஆமென். ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதரின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம் 4வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலரை தமதுக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டாரா. ஆமென். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளையில நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டினுடைய இஸ்ரவேலராக இருக்கிறோம். கர்த்தர் நம்மையே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி அந்த வார்த்தை சொல்லும்போது எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. அவருக்கு சொந்தமான ஜனங்களா, அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி, அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லாம சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்ல வாசிக்க கேட்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் சாதாரணமானதில்ல, பாக்கியமானது. நீங்க பாக்கியமானுங்க. ஆமென். நான் ஏற்கனவே சொன்ன உலகத்தில் பெரிய அதிகாரத்துக்கோ பெரிய பணபலத்துக்கோ சொந்தமானவர்கள், ராஜாதி ராஜாவுக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமான ஜனம் பாக்கியமானது. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள், கலங்காதீங்க. அவர் நமக்கு சொந்தமாக இருக்கும்போது ஏன் நம்ம பயப்படணும்? பிரச்சனை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. அவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 43வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. பாருங்களேன், தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணிடுறாங்க. இது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தரை விடுவித்து வெளியே வரும்போது எப்படி தான் வந்தாங்க? கம்பீர சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு வந்தாங்க. அங்கே இருக்கும்போது வேதனைகள் அழுகியும் தான் இருந்துச்சு, பாடுகளும் உபத்திரம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் தமக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்ட பிறகு கர்த்தர் அவன் என்ன பண்ண? கம்பீரத்தோடு வெளியே கொண்டு வந்தார். ஒருவேளை நீங்கள் என்ன காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கீங்க, வியாதியில், பலவீனத்தில், சாபத்தில், கர்த்தர் உங்களை விடுவிச்சு உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி அப்பா. எங்களை தெரிந்து கொண்டு பாக்கியவான்களாக வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு தெரிந்து கொண்ட ஜனத்தை அடிமைத்தனத்தில் இராதபடிக்கு அதில் விடுவிக்கிறவராய் ஆண்டவரே அவர்களை மகிழ்ச்சியாக்குற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஒருவேளை யாராருக்கு என்னென்ன துக்கத்தில் வேதனை காங்கலும் இன்றைக்கு மகிழ்ச்சியை காட்டிடும். ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தைரியமாக போங்க. God bless you.